கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர், தன் வீட்டை கட்டின என்கிற இந்த வார்த்தை எதனை குறிக்கும் என்றால், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கும். தன் வீடு என்றால் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வீடு என்ற குடும்பம் என்று மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை எதின் மேல் கட்ட வேண்டும்? கன்மலை என்று சங்கீதம் 18:2 பார்க்கிறோம். தேவன் நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10:4 பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். அவருடைய ஞான பானம், அவருடைய டீச்சிங், அவருடைய உபதேசம் நமக்கு பிரியமானவர்களே கன்மலையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல், அவருடைய உபதேசத்தின் மேல் தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, தன் எதிர்காலத்தை, தன்னுடைய பிரயாசங்களை எவன் ஒருத்தி கட்டுகிறார்களோ அவர்கள் புத்திமான்கள். ஏனெனில் காற்று, மழை, பெருவெள்ளம் போன்ற இவைகளெல்லாம் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உலக மாமிச பிசாசினாலே வந்து மோதக்கூடியதாய், அடிக்கக்கூடியதாய் அங்கே காணப்படுகிறது. இதையெல்லாம் நமக்கு நம்மை பரிச்சித்து பார்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இவற்றுக்கு நாம் எதிர்த்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய மலை பிரசங்கம், பிரியமானவர்களே அவருடைய ஒலிவமலை பிரசங்கம், அவர் மேல் வீட்டு அறையிலே அவர் பிரசங்கித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய உபதேசத்தை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். அவற்றை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, பிரியமானவர்களே, அவற்றுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் உள்ளதான கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஆதாரமாய், ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ளதான ஒவ்வொரு உபதேசங்களும் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலை நமக்குள்ளாக நடப்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. மெய்யான விசுவாசம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறதாய், கிரியை நடப்பிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 28ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 16 முதல் 17 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த கன்மலையாகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஏற்றவராக இருக்கிறார் என்றால், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவன், அதன் மேல் கட்டுகிறவன் பதறான். எந்த காற்றுக்கும், எந்த மழைக்கும், எந்த பெருவெள்ளத்துக்கும் அவன் பதறான். அந்த வீடு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிரயாசமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போய்விடுவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டவனாய் விளங்குவான் என்று சொல்லி நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 127:1 கர்த்தர் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை கட்டாராகில் நம்முடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை யோவான் 14:24 பார்க்கிறோம். என்னுடைய வசனம் என்னுடையதாய் இராமல் என் பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஆதலால் கொலோசியர் 3:16 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தை, வசனம், உபதேசம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய்
வாசமாய் இருப்பதாக என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசுவாவின் புத்தகம் பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்துடைய பின்பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, இதை செய்ய கவனமாய் இருப்பாயாக, அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மேலே, உபதேசத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலே உம்மேல், உம்முடைய வசனத்தின் மேல், பிதாவினுடைய வார்த்தையின் மேல் ஆண்டவரே நாங்கள் அஸ்திபாரம் இடப்பட்டு கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்ட வீடு அது விழவில்லை, அது நிலைத்து நின்றது என்கிற ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். அதன் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் என்றும், மணல் மேல், உலக மாமிசம், பிசாசு இவைகளுடைய உபதேசங்கள் மேல் கட்டுகிறவன் அவன் புத்தி இல்லாதவன். காற்று, மழை, பெருவெள்ளம் வந்து அதை வாரிக்கொண்டு போனது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காற்றும் மழையும் பெருவெள்ளமும் அந்த கண்மலை கட்டப்பட்ட வீட்டின் மேலே மோதி அடித்தாலும் விழவில்லை, நிலைத்து நின்றது. நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவனாய் நிலைத்திருக்கிறான் என்ற வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.